கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பர் ப்ரொமோ தான் வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாங்க. நம்ம சுவாதி பார்த்திங்கன்னா பெரிய பாடகியாக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கனவே. ஸோ நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அது ஒரு ஃபேக்கான ஒரு காலாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிங் கார்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அதை வச்சு தான் வந்து ஒரு பாடகரை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒருத்தர் போல் இருக்குது. ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக பார்த்திங்கன்னா 2 ரவுடிஸ் எப்போவுமே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து நம்ம சுவாதியை வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பாடகர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு தடவை அவங்கள நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் பெரிய சிங்கர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா ரேவதியும் சந்தேகப்பட்டு எங்கே போனாங்களோ தெரியல, காலேஜுக்கு போனால் வரவே இல்லை, காலேஜுக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடிங் கார்டை வந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவள் மியூசிக் டேரக்டராக வந்து பார்க்க போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திக் வந்து டேரெக்டாக அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கண்டிப்பாக கார்த்திக் வந்து ரேவதி நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம சுவாதி வந்து அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த ஜூஸை குடித்த உடனே அவங்களுக்கு வந்து மயக்கமாக வருது. ஸோ அப்போது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாங்க. அது தப்பான ஒரு விஷயமா இருக்குது இப்படி போகும்போதே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்க வந்து அந்த ஒரு ஹோட்டலுக்கு போலீஸை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலில் தப்பான ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்ன உடனே போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. கார்த்திக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எப்படி வந்து காப்பாற்ற போகிறாங்க சுவாதியை அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.